வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மூப்பர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. மூப்பர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். எங்களுடைய தாகத்தை அதிகப்படுத்தும். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் ருசிக்க, உடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆவியானுடைய கரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இந்த வேலையில பிரத்யட்சமாய் உணரத்தக்கதாய் இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தூலி கந்துரா சந்த ரகட கடகதடவா தீப ராப லகதுனோ ஷடக துரிக்கி மேலே அந்தரா சந்த ரகடகதடகடகதலவா. வானங்கள் திறக்கப்படட்டும். எலியாவின் நாட்களில் பலிபீடத்தில் தகப்பனே உம்முடைய அக்கினி இறங்கி வந்தது போல எங்களுடைய இந்த அற்பமான பலியை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ரூகமலா சந்துலகதடிபே நீமதான துலா சந்த ரகடகடகதடகடகதலவா. கர்த்தர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட பிரத்யட்சமாய் தீர்க்க தரிசனமாய் அவளுடைய சூழ்நிலையை மாற்றக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா நாயின் வல்லமைகள், பின்தொடர்ந்து வந்த எல்லா நாயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில எரியிடும். இந்த வேளையில எரியிடும். எல்லா தவளையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால நசுக்கப்படட்டும். ரீகபலு ரபதடகடகதலவா. வார்த்தையை சொல்ல முடியாதபடிக்கு வார்த்தையை தடை பண்ணுகிற பொல்லாத தவளையின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபிக்கிறந்த வேளையில, சபிக்கிறந்த வேளையில, சபிக்கிறந்த வேளையில ரகிதன கட கதடி கட கட கதடி கட கட கதட கட கதட கட கதட கட கதட கட கதலவா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவின் அபிஷேகத்தை கேட்டு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இந்த சால்வையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறதை பார்க்கிறேன். ஒரு 5 நிமிடம் இதோ ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் ஏவுகிறார். மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாய்களை விரிவா திறந்து அப்பா என்னை நிரப்புங்க. அந்நிய பாஷையில பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிற அனுபவங்கள் உண்டாகட்டும். ரீகிலி அகா ரகதடி கடகா தோர கம்ம கன கட கதட கட கதடபா மரகட கதடி
கட கட கதன கட கதட கட கதட கட கதலவா. வான மண்டலங்கள் திறக்கப்படடும், திறக்கப்படடும். ரூகி பலா சந்தலோ துரி அண்டர கட கதலவா. கர்த்தருடைய உள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை சகல பாவ கட்டுகள் கசப்பான பிச்சுகளை எரிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். 18 வருஷமாய் கூனியாய் இருந்த அந்த ஸ்திரீயை குணமாக்கின கர்த்தருடைய வல்லமை ரீகே ரேகலுகோ இந்தோ ரகந்தல கடகடகடகடகடபா இறங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இறங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாக்குகிறதற்காய் இறங்கி வருகிற கருவைகளுக்காய் நன்றி. சகல சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக கைது செய்யப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். வார்த்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்புவார்களாக. கர்த்தருடைய வார்த்தை அடையாளங்களோடும் அற்புதங்களோடும் உம்முடைய ஆவியோடும் பிரத்யட்சமாய் போதிக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். அனுபவங்கள் உண்டாகட்டும். கர்த்தர் நீர் எழுப்புதலின் அக்கினை அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன். உடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி. உடைய வசனம் சத்தியம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நமக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அவ்வளவு காரியம் ஆவியானவர் எவ்வளவு பேச முற்படுகிறாரோ அவ்வளவு காரியத்தை நம்ம இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கலாம். சீரியாவின் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கைக்குள்ளானவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இந்த நாகமான் அப்படின்னு ஒரு சீரியா ராஜாவின் படைத்தலைவன். சிரியா இல்லையா, சிரியான்ற ஒரு தேசம் இருக்கு. அந்த தேசம் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற தேசம். அந்த தேசத்துல நாகமான் அப்படின்ற ஒரு படைத்தலைவன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த படைத்தலைவனை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இது கர்த்தர் நம்ம கர்த்தர், வேற யாரோ ஃபாரின் காட் இல்லை. ஆமென். திஸ் இஸ் அவர் லார்ட் காட். ஆமென். கர்த்தர்ன்னு போட்டிருக்கு இல்லையா. இந்த கர்த்தர் அந்த சீரிய படைத்தலைவனை பயன்படுத்தி சீரியாவுக்கு என்ன பண்றாரு? ஒரு வெற்றியை தருகிறார். அல்லேலூயா. என்ன வெற்றி அப்படின்னு தொடர்ந்து வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். மகா பராக்கிரமசாலி ஆகிய அவனும் குஷ்டரோகியாய் இருந்தான். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அவனிடத்துல பராக்கிரமம் இருந்தது. அவனிடத்துல வெற்றி இருந்தது. அவனுடைய வெளிப்புறமான வேலை ஸ்தலத்தில் அவனுக்கு வெற்றி இருந்துச்சு. ஆனா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் தோல்வியில் இருந்தான். அல்லேலூயா, ஆமென். குஷ்டரோகியாய் இருந்தான். அல்லேலூயா. His life was not healthy. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவனுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லைஃப் was a failure. அல்லேலூயா. அவனால ஒரு ஹெல்தி ஆரோக்கியமான லைஃபை லீட் பண்ண முடியல. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஆனா அவனுடைய வெளிப்புறமான வெளியரங்க வாழ்க்கையில அவனுக்கு வெற்றி இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அவனுக்கு வெற்றி இருக்கு. ஆனா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவனுக்கு தோல்வி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆமென். என்னோட ஊழியம் சக்சஸ், என்னுடைய வேலை ஸ்தலத்துல என்னுடைய தலையை கர்த்தர் நிமித்து இருக்கிறார், அதுல சக்சஸ். ஆமென். நான் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனேன்னா எல்லாரும் என்னை மதிக்கிறாங்க, அதுல சக்சஸ். என் திருமண வாழ்க்கையில எனக்கு சக்சஸ். ஆனா என் தனிப்பட்ட வாழ்க்கையில, நான் தேவனோடு உறவாடுகிற தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்குள்ள ஏதோ ஒரு தோல்வி இருக்கு.
ஒரு ரகசிய பாவம் இருக்கு, ஒரு அந்தரங்க பாவம் இருக்கு. நான் அனுதினமும் வீழ்த்தப்படுகிறேன். அல்லேலூயா, ஆமென். அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி இருக்கிறதாய் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அவங்க வேலை ஸ்தலத்துல நல்ல அப்ரிசியேஷன் வாங்குவாங்க, நல்ல சம்பளம் வாங்குவாங்க. ஃபேமிலி விஷயத்துல நல்ல பொறுப்பான அப்பாவா இருப்பாங்க, அம்மாவா இருப்பாங்க. நல்ல ஒரு பொறுப்பான ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்டா இருப்பாங்க, ஸ்கூலிங் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாங்க. பட் அவங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையில் they are a failure. அல்லேலூயா, அவர்கள் குஷ்ட ரோகியாய் இருக்கிறார்கள். ஆமென். குஷ்ட ரோகத்தை பத்தி நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. இது வந்து ஒரு ஸ்கின் டிசீஸ். ஆமென். இந்த வைரஸ் வந்து ஸ்கின்னை தாக்கும், சதைய சாப்பிட்டுக்கிட்டே வரும். ஆமென். பார்த்துட்டீங்கன்னா அவங்க கையெல்லாம் வந்து அப்படியே மடங்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஸ்கின் மேலெல்லாம் என்ன ஆகும்னா வெள்ளை வெள்ளையா ஆகி அது அப்படியே அரிச்சு போகும். ஆமென். ஒரு நாள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கையில இருக்க அந்த சதையே இருக்காது. அந்த அளவுக்கு மோசமாலாம் குஷ்டரோகத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆமென். இந்த குஷ்டரோகம் என்ன பண்ணோம்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அந்த சென்ஸை எடுத்துரும். அல்லேலூயா, ஆமென். உணர்வை இழக்க பண்ணும். ஆமென். அதான் அந்த குஷ்டரோகம். முதல்ல அது பண்ற காரியம் என்னன்னா உங்களுக்கு டச் பண்ணா தெரியாது. அல்லேலூயா, மறுத்து போயிடும், உணர்வு இருக்காது. அல்லேலூயா, you will lose your senses. ஆமென். நீங்க முதல்ல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழக்கிறீங்கன்னா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க உங்க தோல்வியை நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்க அந்தரங்க வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு பிரியமாய் உங்களால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். முதலாவது பிசாசு உங்களுடைய உணர்வை இழக்க பண்ணி இருக்கிறான். கையில வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். பாவ உணர்வு ஒருவனுக்கு வந்தால்தான் அவனுக்கு தேவனுக்கு ஏற்ற துக்கம் வரும். அல்லேலூயா, ஆமென். ஒரு பெரிய காங்கிரிகேஷனுக்கு ஒரு பிரசங்கியார் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. எல்லாரையும் போய் அந்த சுவிசேஷம் தொடணும்னு ஆசைப்படுறேன் நானு. ஆனா எங்கேயோ ஒரு சில பேர் அந்த சுவிசேஷத்தை ரிசீவ் பண்ண மாட்டாங்க. அவர்களுக்கு உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அவன் பக்கத்துல இருக்கிறவன் ரிசீவ் பண்ணி பரிசுத்த ஆவி அவனை தொட்டு ஒரு பட்டயம் அவன் இருதயத்திற்குள் உருவி போய் அவன் குத்தப்பட்டு மனம் திரும்பி அழுகிறதை அவன் பார்த்திருந்தாலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த உணர்வுமே இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது ரோமர் 1 உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்து இருக்கிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? பாவ உணர்வை இழக்க பண்ணுகிற ஒரு நிலை. அல்லேலூயா, பிசாசின் தந்திரம் இது. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், பேஜ் நம்பர் 288. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே, பிற்காலங்கள்னா இப்போ நம்ம வாழ்ற நாட்கள், காலங்கள், ஓகேங்களா? பிற்காலங்களிலே மனசாட்சியில், அண்டர்லைன், ஆமென், இதுல மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, மனசாட்சி சூடுண்டு இருக்குதான். அல்லேலூயா, சியர்ட் கான்ஷியன்ஸ் அப்படின்னு இருக்கும் பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல. ஆமென். சியர்ட் அப்படின்னா என்ன? உணர்வு இல்லை. ஆமென். ஒரு மாடுக்கு ஒரு இடத்துல சூடு வச்சிருவாங்க. அந்த சூடு வச்ச இடத்துல என்னதான் அடிச்சாலும் குத்துனாலும் அது மறுத்து போயிடும், வலிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டாரிஸ்ட் கிட்ட போய் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விரல் நுனி அவங்களுக்கு வந்து வலிக்காது. அந்த ஸ்ட்ரிங்கை பிடிச்சு பிடிச்சு ஃபர்ஸ்ட் வலிச்சிருக்கும், அப்புறம் ரத்தம்லாம் வந்திருக்கும். ஆனா அதை பிடிச்சு 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 அது மறுத்து போய் ஒரு கட்டத்துக்கு மேல கல்லு மாதிரி ஆயிடும் இந்த இடம். அல்லேலூயா, மறுத்து போயிடும். அந்த மாதிரி உங்க மனசாட்சி மாறி விடக்கூடாது. உங்க உணர்வை நீங்க இழந்து விடக்கூடாது. கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இன்னைக்கு அநேக பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தும் தங்களுடைய உணர்வை இழந்து போய் ஒரு குஷ்டரோகியை போல் இருக்கிறதின் காரணம் என்ன தெரியுமா?
நான் சொல்லுவேன், அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின் சத்தத்தை கேட்கிறதில்லை. அல்லேலூயா, ஆமென். இது ஒரு அலாரம் கிளாக் மாதிரி. நீங்க ஏதோ ஒரு பொய் சொல்ல போறீங்கன்னா உடனே அந்த மனசாட்சி கத்தும். ஆமென். செய்யாத செய்யாத செய்யாத, வசனம் இப்படி போட்டிருக்கு, செய்யாத. அல்லேலூயா. ஆனா அதையே நீங்க வாண்டடா செஞ்சீங்கன்னா, அலாரம் ஆஃப் பண்ற மாதிரி அந்த சத்தத்தை நீங்க ஆஃப் பண்ணி செஞ்சீங்கன்னா, ஒரு நாள் அந்த மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியாய் மாறிவிடும். அல்லேலூயா. அந்த மனசாட்சி பேசுறதே உங்க காதுகள்ல கேட்காது. ஆமென். பாவத்தில் விழுந்தவர்கள் எல்லாம் பாருங்க. ஆமென். பேக் ஸ்லைட் ஆனவங்க எல்லாம் பாருங்க. சிகரெட் பிடிக்கிறது எடுக்கலாம், அல்லது ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் எடுத்துக்கோங்க. அவருடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சிப்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம், அப்புறம் ஒரு லார்ஜ்ல ஆரம்பிச்சிருக்கோம், அப்புறம் ஒரு ஹாஃப்ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே போக 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 அது ஏன் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஃபர்ஸ்டே ஏன் ஃபுல்லா குடிக்கலாமே? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் குடிக்கும் போது பயந்து பயந்து குடிச்சிருப்பான். யாராவது பாக்குறாங்களா, ஒரு ஒரு சிப்பு மட்டும் லைட்டா குடிச்சிட்டு வச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும். அப்போ போக 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 மனசாட்சி சூடுண்டு போய் ஒரு நாள் அவன் குடிகாரனாகவே மாறுகிறான். அல்லேலூயா. அந்த மது பழக்கம் இல்லாமல் அவனால் வாழ முடியாதுன்ற அடிக்ஷனுக்குள்ள, அந்த நிலைமைக்குள்ள, அடிமைத்தனத்திற்குள்ள அவன் போறான். அல்லேலூயா. பாவம் என்பது குஷ்ட ரோகத்தை போல உணர்வை இழக்க பண்ணுகிற ஒரு வியாதி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பாவம் என்பது குஷ்ட ரோகத்தை போல உன் உணர்வை இழக்க பண்ணுகிற ஒரு வியாதி மகனே, மகளே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. குஷ்டரோகி அவனை கையினால் கூசாமல் தொட்டாரம்மா. இயேசு கஷ்டப்படுவோரை பண்டதுமே கண்ணி வடித்தாரம்மா. இயேசு கஷ்டப்படுவோரை கண்டதுமே கண்ணீர் வடித்தாரம்மா. இயேசு என்றதுமே எனக்கோர் இன்பம் பிறக்குதம்மா. இந்த குஷ்டரோகிய தொட்டு சுகமாக்கின கர்த்தர். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாம நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அந்த குஷ்ட ரோகத்தை மாற்றதான் இரட்சகராகிய கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. இந்த குஷ்டரோகம் என்ன பண்ணும்? தேவ சாயல், உங்களுக்கு இருக்க ஒரு சாயல், மனுஷ சாயல தேவ சாயல, உங்களுக்கு இருக்கிற சாயலை அது அழிய பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த குஷ்ட ரோகத்தை தொட்டு குணமாக்கி அவருடைய சாயலை கொடுக்க வந்தவர் என் கிறிஸ்து. அல்லேலூயா. என்னுடைய இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நீ குஷ்டரோகியாய் இருந்த போது, பாவ வியாதியில் அடிமையாய் இருந்த போது, ரபலா சந்த ரகட கதலபா, அவருடைய கண்கள் உன்னை கண்டது, அவருடைய கைகள் உன்னை தொட்டது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரு குஷ்டரோகி மலை பிரசங்கத்தை முடித்து இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்த போது அவன் பயந்து 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 இயேசுவின் இடத்தில் வந்து சொல்லுகிறான், கர்த்தாவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அவன் நிலைய பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தோல்வி. அவனை சமுதாயம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில அவனை தள்ளி இருக்கு. அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே ஃபெயிலியர். பிகாஸ் he was a failure. He had that great sickness, that disease which will never make him to stand before anyone. Hallelujah. அவன் தீட்டுப்பட்டவனாய் மாறினான். அவன் அன்கிளீன் அன்கிளீன் கத்திக்கிட்டு தான் சொசைட்டிக்குள்ள வரணும். அவனை பார்த்து யாருமே வாப்பா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, ஒரு கல்யாணமோ ஒரு காது குத்தோ ஏதோ ஒரு நிகழ்வு, உங்க ஃபேமிலி நிகழ்வு, இல்ல உங்க ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டுருக்காங்க, அந்த இடத்துக்கு போறீங்க, போய் உட்காந்து பாக்குறீங்க, உங்க ஃப்ரெண்டு பாக்குறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் பாக்குறாங்க, எல்லாருமே பாக்குறாங்க, இன்வைட் பண்ண எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு வார்த்தை, வாங்க உட்காருங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை உங்களை கேட்கல.
அந்த ஃபங்க்ஷன்ல 2 ஹவர் 3 ஹவர் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கேட்கல, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சாப்பிட கூட மாட்டீங்க, அப்படியே கிளம்பிடு. அல்லேலூயா. யாருமே வாங்கன்னு கூட சொல்லியே, யாரும் விசாரிக்கலையே. ஆமென். அல்லேலூயா. நமக்கே அப்படி இருக்கே. அவன் வியாதியாய் இருந்தது நிமித்தம், அவன் குஷ்ட ரோகியாய் இருந்தது நிமித்தம் ஒரு இடத்திலும் அங்கீகரிக்கப்படாமல் அவன் இருந்திருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. மகனே, மகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களை ஒருவரும் அங்கீகரிக்காமல் இருந்தாலும் இதோ நீ கர்த்தரிடத்தில் வருவாய் என்றால் உன்னை அங்கீகரிக்கிற, உன்னை தொட்டு சுகமாக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த ராத்திரி வேளையில நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. அந்த குஷ்டரோகி சமுதாயத்தினால தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிந்து ஒளிந்து வந்து இயேசுவினிடத்துல சுகத்தை வாங்கினான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே ஃபெயிலியர். அல்லேலூயா. ஆமென். மார்க் 5 ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம். மார்க் 5. அல்லேலூயா. மார்க் 5 24 வாசிக்கிறேன். அவர் அவனோட எவிரோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் பாடு இல்ல, பெரும்பாடு. அல்லேலூயா. அந்த ஸ்திரீ பேரை பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. ஆமென். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ஆமென், அநேக வைத்தியர்களால் சுகம் கிடைச்சிருக்கணும். வைத்தியர்கிட்ட போறதுக்கு எதுக்காக? வைத்தியம் பார்க்கறதுக்கு, சுகம் கிடைக்கிறதுக்கு. ஆனா all medicines that is treated in that women was a failure. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கையில அந்த ஸ்திரீ பயன்படுத்தின சகல மெடிசன், உணவு, சகல ஔஷதம் சொல்லுவாங்கல்ல, மருந்து, எல்லாமே ஃபெயிலியர். அல்லேலூயா. சரி, மருந்து விட்டு வைத்தியம் பார்த்திருக்கிற மெத்தட், ட்ரீட்மெண்ட், ஆல் ட்ரீட்மெண்ட் வாஸ் a failure. அல்லேலூயா. பீரியட் ஸ்டாப்பே ஆகல அந்த பிள்ளைக்கு. அல்லேலூயா. ஆமென். அந்த ஸ்திரீக்கு தினம்தோறும் அந்த இரத்தப்போக்கு இருந்து கொண்டே இருந்தது. இந்த வேதவசனம் சொல்லுகிறது 12 வருஷம். இமேஜின் how painful it will be. Hallelujah. அது எவ்வளவு, அது இவர்களும் தீட்டுப்பட்டவர்கள் என்று யூதர் சமுதாயம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கு. இவங்க உள்ள வரும்போது கூட தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு தான் வரணும். ஒரு ஸ்திரீ இந்த மாதிரி ஒரு பீரியட்ஸ் டைம்ல மார்க்கெட்டுக்கோ கோயிலுக்கோ வரக்கூடாது அந்த நாட்கள்ல. அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த லேடி திருட்டுத்தனமா தான் வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டிருக்கா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். இவளுடைய வாழ்க்கையிலும் எல்லாமே ஃபெயிலியர். ஆமென். எவ்ரிதிங் வாஸ் a failure. அல்லேலூயா. ஆனா இவங்களை கம்பேர் பண்ணும்போது இது நாகமானுடைய காரியம் வேற மாதிரி. அல்லேலூயா. இவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. இவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். அநேக வெற்றிகளை பெற்று கொண்டான். இவன் சீரியா ராஜாவுக்கு கீழே படைத்தலைவனான். ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான். இவன் மிலிட்ரியில இருக்கான். இவனை பார்த்து அங்க இருக்கிற சாம்ராஜ்யமே நடுங்கும். அல்லேலூயா. He had everything. He had all victory in his hands. Hallelujah. But still பெற்றுக்கொண்ட அந்த வெற்றியை அவன் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அல்லேலூயா. இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இவங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த குஷ்டரோகி, அவங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாமே ஃபெயிலியர்.
ஆமென். ஆனா இவனுக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு ஆவியானவர் பேசுகிறார். யாரிடத்துல கர்த்தர் பேசுறாரு எனக்கு தெரியல. அல்லேலூயா. நாகமானின் வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்துவிற்கு புறம்பே இருப்பதினால். அல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்றேன், நீங்க நிறைய மனிதர்களை பார்க்கலாம், நாகமான போல நிறைய மனிதர்களை பார்க்கலாம். அவங்களுடைய வெளியரங்கமான சக்சஸ வச்சுட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு மாத்திரம் நினைத்துறாதீங்க. கைகளை தொழிலே சொல்லாமே. அவர்கள் இயேசு அறியாமல் இருந்து அவர்களுடைய எல்லா ஏரியாஸ்ல, அவங்களுடைய எல்லா வாழ்க்கை நிலையிலையும் அவர்கள் சக்சஸ்ஃபுல்லா, வெற்றி உள்ளவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அதனால் அவர்களுக்கு சந்தோஷமாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் தான் அவனுக்கு காண்பிக்கணும். அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் அவன் அழுது கொண்டிருக்கிறான். எத்தனை தரும். அல்லேலூயா. அவன் தன்னுடைய சட்டையை விரித்து அவன் கண்ணாடியில நின்று பார்த்திருப்பான். நான் பராக்கிரமசாலி, நான் படத்தலைவன். ஆனா என் ராஜாக்கு கூட தெரியாது. என் ஆபீஸ்ல இருக்க எனக்கு கீழே ஒர்க் பண்ற எந்த இராணுவ சேவகர்களுக்கும் தெரியாது நான் ஒரு குஷ்டரோகி என்பது. அதை மறைக்கிறான். ஒவ்வொரு நாளும் வஸ்திரத்தை பார்த்துக்கிறான். அப்பப்போ செக் பண்றான். இது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. இந்த அழுக்கு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. இந்த வியாதி யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையை யாரிடமும் காண்பிக்க கூடாது என்று சொல்லி அநேக பேர் பாஸ்வேர்டு போட்டு வைத்திருக்கிறாங்க. அநேக பேர் இதை காமிச்சிடக்கூடாதுன்னு தன்னை நீதிமானாக காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். நாகமானே, ஒரு நாள் வெளிவரும் மகனே. அல்லேலூயா. நீ மறைக்கிற குஷ்டரோகம் ஒரு நாள் வெளிக்கு வரும். அல்லேலூயா. நீ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் there is only one treatment, that is salvation. அல்லேலூயா. ரட்சிப்பை தவிர வேறொரு வைத்திய முறை இல்லை மகனே உன்னுடைய குஷ்டரோகத்தை குணமாக்குகிறதற்கு. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. இந்த பாவ குஷ்டத்தை நீ போக்கணும்னா, இந்த பாவ பழக்கத்தை நீ அதிலிருந்து விடுதலை ஆகணும்னா, இயேசு கல்வாரி சிலுவை நண்டையில் தான் நீ வர வேண்டும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. ஆமென். எனக்கு அந்த கல்வாரி சிலுவையின் அனுபவத்தை மறுபடியும் தாங்க. ஆமென். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, வாசிங்க. சங்கீதம் 19வது அதிகாரம், சங்கீதம் 19வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 19வது அதிகாரம் 12வது வசனம். 19th Psalms verse number 12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? உணர்வுறவர். அல்லேலூயா. தன்னுடைய பிழைய உணர்றவன் யார்? இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்யறான், ஆனா உணர மாட்டான். அல்லேலூயா. ஆபாச படங்களை பாக்குறாங்க. நார்மலா இருக்கிற படங்கள் பார்த்தாலே அது ஆபாச காட்சிகள் எங்கேயோ வந்துட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு அந்த உணர்வே இல்லாம அதை பார்க்க 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 அதுக்குள்ள ஊடுருவி போய் அவர்களுக்கு சில மேரேஜ் காரியம், நல்ல காரியங்களை செய்து வச்சு அவங்களால ஒழுங்கா அவங்களோட ஸ்பௌஸோட வாழ முடியல. ஒரு 10 மாசம் 20 மாசத்துல டைவர்ஸ் கேக்குறாங்க. ஏன்? எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்றாங்க. நீ கண்ட களியதை பார்த்துக்கிட்டு மேரேஜ்ல அதை எதிர்பார்த்தினா எப்படி நடக்கும்? அல்லேலூயா. அது இட் இஸ் ஜஸ்ட் a fantasy. pornography is a fantasy. அல்லேலூயா. அதை பார்த்து உன்னுடைய லைஃப, உன்னுடைய ஹெல்த்த, உன்னுடைய பரிசுத்தத்தை நீ நாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. உனக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். சொல்றாரு சங்கீதக்காரன், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆமென். இந்த உணர்வை தான் இழக்க பண்ணிடும். குஷ்டரோகம் என்ன பண்ணும்? உணர்வை இழக்க பண்ணும். அல்லேலூயா. குஷ்டரோகம் பிசிக்கலான உங்க ஸ்கின்னுடைய உணர்ச்சி என்ன இழக்க பண்ணும். பாவம் என்பது உன் இருதயத்தில், உன் மனசாட்சியில் உன்னை சூடுண்ட பொய்யனாய் மாற்றிவிடும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. கர்த்தர் அத்தனை பேரிடத்தில் பேசுகிறார் என்று தெரியவில்லை. உன் பிழைகளை நீ உணர வேண்டும். உன் பாவங்கள் உன் கண் முன்னாடி நிற்க வேண்டும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி கார். மறைவான குற்றம்னா என்னன்னா, நல்ல கவனிங்க. ஒரு வாட்டி மறைச்சு செய்றீங்களா, அது மறைவான குற்றம். மறுபடியும் அதே மறைவான குற்றத்தை நீ செய்யும் போது துணிகரமா செய்யறேன்.
அல்லேலூயா. உனக்கு நல்லா தெரியும் அது பாவம், மறுபடியும் செய்யறல. துணிகரம். கையில தலையில சொல்லாமா, நல்லா தெரியும் மத்தவங்களை பத்தி பேசக்கூடாது, ஆனா மறுபடியும் பேசுறீங்க பாருங்க, துணிகரம். அல்லேலூயா. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கிக்கார். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். அல்லேலூயா. என் கண்மலையாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சுமது சமூகத்தில் பிரிதியாய் இருப்பதாக. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. அவருடைய சமூகத்துல நான் பிரியமாய் இருக்க வேண்டும். என்னுடைய எண்ணங்கள் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகள் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இருக்குதா? அல்லேலூயா. இருக்குதா? தம்பி தங்கச்சி என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, இருக்குதா? அவருடைய சமூகத்துல உங்க வாயின் வார்த்தை பிரியமா இருக்கா? அவருடைய சமூகத்துல உங்களுடைய எண்ணங்கள் தெளிவா இருக்கா? அவருக்கு பிரியமா இருக்கா? அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா. உன்னுடைய மறைவான குற்றங்களில் இருந்து நீ வெளியே வர வேண்டும் மகனே, மகளே. அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். ஆமென். அப்ப சீரியர்கள் ஜெயத்தை பெற்று கொண்டது யார் மேல? இஸ்ரவேல் ஜனங்க மேல. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வித்து போட்டது யாரு? கர்த்தர். ஏன்னா அவன் பாவத்துல இருக்கான், பாவம் செஞ்சிட்டு இருக்கான். சத்ரு கையில கர்த்தர் அவனை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சீரியர்கள் சத்துருக்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, தேவ ஜனத்திற்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். இந்த சத்துரு கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார் கர்த்தர். அதுல ஒரு சிறு பெண். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சிறு பெண். ஆமென். இந்த சிறு பெண்ணை அவர்கள் அடிமையாக சிறைபிடித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. The hero of the story is not Naaman. The hero of the story is this little girl. Hallelujah. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல யார் தெரியுமா ஹீரோ? இந்த சிறு பெண், பெயர் குறிப்பிடப்படாத இந்த சிறு பெண். அல்லேலூயா. எளிமையாய் குப்பையில் இருக்கிறவர்கள், எளிமையாய் இருக்கிறவர்கள், சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ராஜாக்கள் மத்தியில் பயன்படுத்துவார். கையில வைத்து அல்லேலூயா சொல்லாமா. புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், சுகம் தருகிற தேவன். அல்லேலூயா. புழுதியில் இருந்து உன்னை தூக்குகிறார். யோசேப்பு அடிமையா போர்த்திபா வாங்குறார். அல்லேலூயா. இஸ்மவேலர்கள் கிட்டது அடிமையாய் யோசேப்பை வாங்குறார். அந்த அடிமை வேலை செய்யறத பார்க்க பார்க்க ஆவியானவனோடு இருக்கிறத பாக்குறாரு. வேற ஆவி உடையவனா இருக்கான், இவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, இவனை எல்லாத்துக்கும் அதிபதியா வைக்கணும். ஆமென். எனக்குள்ள எல்லாத்து மேலையும் யோசேப்பனை அதிபதியா உயர்த்த போகிறேன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாம. ஆமென். நீ சிறியவனா இருக்கலாம், நீ அடிமையா இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை தான் பயன்படுத்த ஆசைப்படுகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. உன்னை கொண்டு அநேக பராக்கிரமசாலிகளை கர்த்தர் விடுதலை பண்ண போகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. உன்னை கொண்டு அநேக பராக்கிரமசாலிகள் கர்த்தரிடமாய் வருகிறதற்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறார், பயன்படுத்த இருக்கிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறேன். நான் சிறிய பெண்,
நான் ஒரு வாலிபன். யோசேப்பு சொல்றான், நான் ஒரு வாலிபன். நான் நான் போர்த்திபா வீட்டுல அடிமையாய் விற்கப்பட்டேன். கலங்காதே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறது. வானங்கள் துறக்கப்படட்டும் கர்த்தாவே. அநேக நாகமான்கள் ரட்சிப்புக்குள்ள வரத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளேயும் கட்டளையிடப்படட்டும். அநேக பெரிய பெரிய ஆட்கள், பெரிய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற பிரபுக்கள் கர்த்தரிடமாய் வருகிறதற்கு என்னையும், இந்த சிறிய என்னையும் பயன்படுத்தும். அல்லேலூயா. இந்த சிறியவனான என்னையும், சிறியவன் ஆயிரத்தையும், சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான் என்று சொன்னீரே, அந்த மாதிரி என்னை பயன்படுத்துக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிறு பெண் வந்திருந்தாள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. சிறு பெண் அடிமைதான், ஆனாலும் நாகமானுடைய குஷ்ட ரோகத்தை அவ பார்த்துட்டா. அல்லேலூயா. அந்த வீட்டுல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. கண்டுபிடிச்சிட்டா. இந்த குஷ்டரோகத்தினால அவர் அவதிப்படுறது, கஷ்டப்படுறது, கத்துறத பாக்குறா. உடனே நாச்சியாரை பார்த்து சொல்றா, சமாரியால ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை உடையவர். அல்லேலூயா. அவர் பேர் எலிசா. ஆமென். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். நீ உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புகிறதற்கு, ஆமென், you need that right word to come to you. That word will come through the man of God. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாய் உனக்கு சுகம் கிடைக்கிறது. அது தேவனுடைய ஒரு வழியாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நாகமான பார்த்து சொல்றாரு, சமாரியால் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இப்ப நல்லா கவனிங்க, இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? ஏதோ ஏதோ ஒரு ரேண்டம் பர்சனை கூப்பிட்டு, ஏதோ ஒண்ணுக்கும் உதவாத ஒருத்தனை கூப்பிட்டு, நீ அந்த தீர்க்கதரிசி கிட்ட போ, அவர் கரெக்டா உனக்கு சுகம் கொடுத்துருவாருன்னு சொல்லல. அல்லேலூயா. இவன் படைத்தலைவன். அங்க போய் எலிசாவால சுகம் கொடுக்க முடியலன்னா, இவன் இந்த சிறு பெண்ணை கொல்ல கூட வாய்ப்புகள் இருக்கு. அல்லேலூயா. தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அல்லேலூயா. She is very bold and she has faith in her. Amen. அவளுக்குள் ஒரு விசுவாசம். Amen. இஸ்ரவேலின் தேவனால் குணமாக்கப்படாத ஒரு வியாதி இல்லை. ஹalleluya, ஹalleluya. மகனே, இந்த சிறு பெண், அடிமையான இந்த சிறு பெண் எலிசாவை பற்றி சாட்சி கொடுக்கிறாள். ஹalleluya. நீ இயேசுவை குறித்து தைரியமாய் எல்லாரிடத்திலும் சாட்சி கொடுக்கிறாயா? ஹalleluya, ஹalleluya. பயம். ஏன்னா அவங்க இயேசுவை வணங்கி இயேசு சுகம் கொடுக்கலன்னா நம்மள கேட்பாங்கல்ல. விசுவாசம் இல்லாதவர்கள். அல்லேலூயா. எலிசா மேலே அவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு இவளுக்கு. எலிசா வணங்குற தேவன் மேல அவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு இந்த சிறு பெண்ணுக்கு. வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்காமல் இருப்பதினால் நாம் சுவிசேஷத்தை சொல்ல பயப்படுகிறோம், மறுக்கிறோம், வெட்கப்படுகிறோம். அல்லேலூயா. நான் எப்போதும் சொல்லுவேன், நீ சுவிசேஷத்தை சொல்ல வெட்கப்படுறீனா, நீ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காக அவர் வெட்கம் இல்லாமல், அல்லேலூயா, கல்வாரி சிலுவையில ஒரு தயக்கம் இல்லாமல் என் மகனுக்காக, என் மகளுக்காக நான் சிலுவையை சுமக்கிறேன் என்று சொல்லி நிர்வாணமாய் தூங்கினார். அல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக நிர்வாணமா தூங்கினார். அவர் வெக்கத்தை பார்க்கல, அவரு கௌரவத்தை பார்க்கல, அவரு ஷேம பார்க்கல. அல்லேலூயா. நீ மாற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். பாவ ரூபத்தை அவர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. உலகத்தின் பாவத்தை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அல்லேலூயா. ஆனால் நாம் இன்னும் தயங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சிறு பெண் நாகமானிடத்தில், அந்த படைத்தலைவனிடத்தில் எலிசாவை பற்றி சொல்லுகிறதற்கு தயங்கவில்லை. கர்த்தரை குறித்து சொல்லுவதற்கு அவள் தயங்கவில்லை. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும்.
அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். கான்பிடன்ஸ், என்ன ஃபெய்த். அல்லேலூயா. கண்டிப்பா அவர் நீக்கிடுவார். அல்லேலூயா. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னென்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தான். இஸ்ரவேல்ல இருந்து ஒரு அடிமை பெண்ணை பத்தி சீரியா ராஜா கிட்ட இன்ஃபர்மேஷன் போகுது. அல்லேலூயா. இந்த சீரியா ராஜா என்ன பண்றாரு பாருங்க. அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளிக்காசையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருகிறான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன். இப்ப ராஜாவுக்கு பயம் வந்துச்சு. அல்லேலூயா. நாகமான் கையில ஒரு லெட்டர். இந்த லெட்டர் யாருடைய லெட்டர்? சீரியா ராஜா கிட்ட லெட்டர் வருது. என்ன லெட்டர்னா, நாகமான குஷ்டரோகம் இருக்கு, அவனை குணமாக்கிடு அப்படின்ட்டு. இந்த ராஜா ஐயையோ, யுத்த கடிதம் மாதிரி வருதே. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்து நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? அல்லேலூயா. நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள். இவனுடைய தாட்டை வேற மாதிரி போயிடுச்சு. அந்த சிறு பெண்ணிடத்தில் இருந்த ஃபெய்த், விசுவாசம், இந்த ராஜாவின் இடத்தில் இல்லையே. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை வணங்குகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அந்த சிறு பெண்ணுங்கிறத விசுவாசம் இவனுக்கு இல்லை. ஆமென். என்ன நினைக்கிறான், குஷ்டரோகத்தை கண்டிப்பா சுகப்படுத்த முடியாது. அப்படி சுகப்படுத்த முடியலன்னா ஒருவேளை யுத்தத்துக்கு போர் எடுத்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிருவானோ, யுத்தத்துல அவர்கள் ஜெயித்து விடுவார்களோ அப்படின்னு அவன் பயப்படுறான். இதுக்கு மாந்திரமா தான் இது ஒரு செட்டப் பண்றாங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இஸ்ரவேலின் ராஜா. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து, சீரியஸ் மேட்டர் இது, வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். கைகளை தொழில சொல்லாமா? இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்று அவன் என்னிடத்தில் அறிய கடவன். ரப்பா துடா சங்கர கடகதலமா. எலிசாவின் வார்த்தைய பாருங்க. ஆமே, ஆமே. எலிசாவுடைய வார்த்தை வேற. ஆமே. ராஜாவுடைய வார்த்தை வேற, எலிசாவுடைய வார்த்தை வேற. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற ஒரு காரியம், இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை நாகமான் அறியத்தக்கதாக அவன் என்னிடத்தில் வர கடவன். ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னுடைய பரிசுத்த ஜீவியம், நான் தேவனோடு கொண்டிருக்கிற உறவு அவ்வளவு உறுதியாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவன் என்னிடத்தில் வந்தால் அவன் கர்த்தரை பார்ப்பான். ஒருவன் என்னிடத்தில் வந்தான், நான் தேவனுடைய மனுஷன் என்று அவன் சொல்லுவான். எத்தனை பேரால சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாகமானே, நீ எத்தனை பெரிய பராக்கிரமசாலியாய் இருந்தாலும் சரி, நீ எங்களுடைய எதிரியாய் இருந்தாலும் சரி, நீ படைத்தலைவனாய் இருந்தாலும் சரி, நீ அநேக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, உன்னுடைய மறைவான குற்றங்களையும் உன்னுடைய மறைவான குஷ்டரோகத்தையும் வியாதியும் குணமாக்குகிற ஒரு கர்த்தர் உண்டு. அவர் என்னுடைய தேவன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எவ்வளவோ வெற்றிகளை நீங்க சந்திச்சிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கீங்களே, அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர் என்னுடைய கர்த்தர். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா. அவர் எலிசாவின் தேவன், அவர் எலியாவின் தேவன். ஆமென். அவர் யோசேப்பின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் இஸ்ரவேலின் தேவன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு
புற ஜாதியார் அவர்கள் ஜெயமா இருக்கலாம். இன்னைக்கு உலக பணக்காரர்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க, யாராவது ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்களா? அல்லேலூயா. ரட்சிக்கப்படாம அம்பானி இந்த ஆட்கள்லாம் எல்லாருமே ரட்சிக்கப்படாம தான் இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ அரசியல்வாதிகள் பணக்காரர்களாய் வெற்றி பெற்று இன்றைக்கும் ஆட்சியில உட்கார்ந்து கொண்டிருக்காங்களா? ரட்சிக்கப்பட்டவர்களா? அல்லேலூயா. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கொள்கையை உடையவர்களாய் கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுக்கு தோல்வி இருக்கிறதே, தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அவர்கள் அடிமையா இருக்கிறார்களே, அதிலிருந்து அவர்கள் விடுதலை பட வேண்டும் என்றால் அவருடைய பணமோ, அவருடைய பதவியோ, அவருடைய வல்லமையோ, அவருடைய பவர்ஸ், அவர்களுடைய அதிகாரமோ கொண்டு வர முடியாது மகனே. இயேசு வேணும். அல்லேலூயா. அந்த இயேசு நம்ம கிட்ட தான் இருக்காரு. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். அதனாலதான் சபை வெளிச்சமாய் இருக்கிறது. சபை ஜனங்கள் வெளிச்சமாய், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இந்த வெளிச்ச தண்டையில் அவன் வராவிட்டால் அவன் பிரகாசிக்கப்பட முடியாது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷர்களுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறதா இருக்கிறது. இருளில் இருந்த ஜனங்கள் ஒளியை பார்த்தார்கள். ரதனா சந்தரகடகடகதலவா. அந்த ஒளியாகிய கிறிஸ்து சபையில் உலாவுகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. இன்னைக்கு சபைக்குள்ள வராத எந்த நாகமானும் குணமாக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. ஒரு தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து சுவிசேஷத்தை கேட்காமல் எந்த ஒரு புறஜாதியான மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. தன்னுடைய பாவ குஷ்டத்தில் இருந்து அவன் மனம் திரும்ப முடியாது. அவன் அதிலிருந்து விடுதலை பண்ண முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லாமா. இந்த கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தியத்தை நீ அறியாவிட்டால் உனக்கு விடுதலை இல்லை தம்பி தங்கச்சி. சத்தியத்தை அறியாவிட்டால் உனக்கு விடுதலை இல்லை என்று கேட்டுக்கொண்டிருக்க பெரியவர்களே, இந்த கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நான் சொல்றேன், நீ உன் வாழ்க்கையில உன்னுடைய பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா you have to come to the presence of the Lord. Hallelujah. Hallelujah. You have to come to the word of God. கர்த்தருடைய வார்த்தை நண்டையில் நீ திரும்ப வேண்டும். வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். ஒரு தீர்க்கதரிசிகிட்ட எதுக்கு போவாங்க? சவுல் என்கிற ராஜா, சவுல் என்கிற ஒரு நபர் ராஜா ஆகல. அப்போ அவர் கழுதை தொலைந்து விட்டது என்று தேடிக்கொண்டு அலைக்கும் போது தன்னுடைய வேலைக்காரன் சவுலை பார்த்து சொல்றாரு, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் பேர் சாமுவேல். அவரிடத்துல போய் நம்ம கேட்கலாம், அவர் ஏதாவது சொல்லுவார். அல்லேலூயா. உடனே இவங்க ஏதாவது ஒரு காணிக்கை, அவன் வேலைக்காரனை காணிக்கை வச்சிருக்கான், அந்த காணிக்கை எடுத்துட்டு சாமுவேலை பார்க்க போறாங்க. அல்லேலூயா. எதுக்காக போறாங்க? கழுதை காணா போச்சு, கிடைச்சிச்சா இல்லையா, கிடைக்குமா கிடைக்காதா, நாங்க சும்மானா தேடிட்டு இருக்கோமா, போயிடலாமா வீட்டுக்கு, இந்த டவுட்டு. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஆலோசனை கேட்கிறதற்கு ஒரு தீர்க்கதரிசி ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு அந்த சவுல் போகிறான். அல்லேலூயா. ஆனால் போன சவுலுடைய வாழ்க்கையே அந்த வார்த்தை மாற்றினது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமாமே. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும்னு வந்திருப்பீங்க. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையே நான் மாத்த போறேன், உன் வாழ்க்கை முறையே நான் மாத்த போறேன், உனக்கு அபிஷேகத்தை நான் கொடுக்க போறேன், உனக்கு மிகப்பெரிய ஒரு பதவியை நான் கொடுக்க போறேன், உனக்கு மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை கொடுக்க போறேன். சவுலே, நீ கழுதையை தேடி ஓடி வந்திருக்கிற, அந்த கழுதை எப்பயோ கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ தேவை. அல்லேலூயா. உனக்கு கழுதை தேவைன்னு நினைக்கிற, ஆனா நீ தேவனுக்கு தேவை என்று தேவன் சொல்லுகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. நீ தீர்க்கதரிசியின் இடத்தில் போவதும் ஒன்றுதான், அவருடைய சமூகத்திற்கு போகிறதும் ஒன்றுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்லது கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ள போவாய் என்றால் கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை உருமாற்றும். ஆமென். நீ சாயலை இழந்திருப்பாய் என்றால் அந்த சாயலை மறுபடியும் திரும்ப தரும். தாரா சங்க லபரகலபா. ஒரு குழந்தையுடைய சாயலை நாகமான் பெற்றுக்கொண்டது போல நீயும் ஒரு குழந்தையாய் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள்ள போவ. ராக்கே ரத்துலா சந்தலமா. இது ஒரு நிழலாட்டம். நாகமான் என்பவன் ஒரு புறஜாதி. அவன் தேவனிடத்திற்கு வருகிறான், அவன் தேவனால் தொடப்படுகிறான். 7 தரம் யோர்தானில்
மூழ்கி எழுந்தவுடன் அவன் ரட்சிக்கப்படுகிறதற்கு நிழலாட்டம் அந்த மூழ்குதல், அந்த பூரணமான மூழ்குதலுக்குள்ள அவன் எழும்பி நிற்கும் போது அவனுடைய சரீரம், அவனுடைய சாயல் குழந்தையுடைய சாயலை போல் மாறினது, which is called as born again. அவன் மறுபடியும் பிறந்தா அவனுக்கு ஒரு சர்மம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குமே. அந்த சரீரத்தை அவன் கையில கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார். கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள், கர்த்தாவே அந்த மனு ரூப அனுபவத்தை எனக்கு தாங்க, ரைட் நவ் கட்டளை இடுங்க, லெட் மீ சேஞ்ச் லார்ட், என்னுடைய சாயலை மாத்துங்க, என்னுடைய ரூபத்தை மாத்துங்க, குழந்தை சரீரமாய் நான் மாத்துங்க. கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறவங்க கிட்ட கண்களை திறங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. நாகமான போல நீங்க கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருப்பீர்கள் என்றால், ஒருவேளை கர்த்தருடைய சமூகம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்கலாம், எதிர்பார்க்கிற மாதிரி இராம இருந்திருக்கலாம். அல்லேலூயா. நீங்க எலிசா உங்க கைகளை தொடணும், உங்களை சுத்தமாக்கணும் எல்லாம் சொல்லுவாரு நீங்க நினைச்சிருக்கலாம். எலிசா வந்திருக்க மாட்டார். வேலைக்காரனை வச்சுதான் பேசியிருப்பாரு எலிசா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். நீங்க இருக்கு பாருங்க 11வது வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம். எதுக்கு கோபம்? தேவ சமூகம் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. தேவ சமூகம் நான் எந்த அதிசயத்திற்காக வந்தனோ அதன்படி இல்ல. தேவ சமூகம் நான் எதிர்பார்த்த ட்ரீட்மெண்ட்டை எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. தேவ சமூகம் நான் எதிர்பார்த்த மெத்தட எனக்கு கொடுக்க மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் நினைச்சேன் 2 நாள் 3 நாள் ஜெபம் பண்ணா இந்த பிரச்சனை தீந்துரும்னு நினைச்சேன். 10 நாள் ஆகுது, தீர மாட்டேங்குது. ஏதோ கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. There is some other method that God is going to mold us. Hallelujah. Hallelujah. ஆமென் சொல்லாமா? எலிசா நாகமான் வந்திருக்கிறாருன்னு எலிசா கிட்ட சொன்ன உடனே வேலைக்காரனை அனுப்பிச்சு, எலிசா வெளியே கூட வரல, வேலைக்காரனை அனுப்பிச்சு அவனை யோர்தான்ல 7 தரம் மூழ்கி ஏந்திரிக்க சொல்லு சுகமேடம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். அதை கேட்ட உடனே அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நீ நினைப்ப. அல்லேலூயா. நமக்கு அநேக நினைவுகள் இருக்கும். அல்லேலூயா. இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை எனக்கு பைபிள் படிச்ச உடனே கிடைச்சிரும், நான் ஒரு 1 hour ஜெபம் பண்ண உடனே கிடைச்சிரும். ஆனா அதே பாவ பழக்கத்துல மறுபடியும் விழுவும். அல்லேலூயா. ஆமென். நான் இந்த சர்ச்சுக்கு போய் ஆராதனை செலுத்தணும், இந்த பாவ பழக்கத்துல இருந்து நான் விடுதலை ஆயிடுவேன், இந்த வியாதியில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிரும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்க தோல்வியில இருந்து எனக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம். நான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், do not think in your own method, adapt the method of God. Hallelujah. தேவனோட மெத்தடுக்கு வாங்க. இது என்ன தேவனோட மெத்தட்? கொஸ்டின் பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஆஸ்க் வாட் இஸ் தி மெத்தட் ஆஃப் காட். அல்லேலூயா. இவனுக்கு இந்த மாதிரி சுகம் கொடுத்தாரு, எனக்கும் அதே மாதிரி சுகம் கொடுக்கட்டும். கொடுக்க மாட்டார். உனக்கு என்ன மெத்தட்னு கர்த்தர்கிட்ட கேளு. அல்லேலூயா. ஒருவன் 10 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுவானா அவனுக்கு மேரேஜ் விஷயத்துல இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். ஆனா உன் மேரேஜ்ல இருக்கிற பிரச்சனை 10 நாளா 20 நாள் ஜெபம் பண்ணாலும் ஒன்னும் நடந்திருக்காது. ஏன் கேளுங்க. கர்த்தர் சமூகம் உங்களை உருவாக்கும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீ நினைக்கிற மாதிரி மெத்தட்ல கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்க மாட்டார். அவர் மெத்தடுக்கு நீ போ. அல்லேலூயா. அவர் எப்படி பண்ண சொல்றதா அதான் பண்ணு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சில நேரங்கள்ல கர்த்தர் ஒரு மாதிரி உங்களுடைய பிள்ளையா இருப்பாங்க, உங்களுடைய தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், உங்களுடைய தங்கச்சியா இருக்கலாம், உங்களுடைய அக்காவா இருக்கலாம். ரட்சிக்கப்படாமல் பாவ வாழ்க்கையில அவர்கள் இருந்திருப்பாங்க. அவளிடத்துல நீங்க போய் பேசி உங்க மூலமா சுவிசேஷத்தை அவங்க அறிஞ்சு அவங்க ரட்சிக்கப்படுவாங்க நீங்க நினைச்சிருப்பீங்க. கர்த்தர் சொல்லுவார், நீ அவங்ககிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. என்ன கர்த்தாவே, நான் பேசினாதானே சுவிசேஷத்தை சொல்ல முடியும், அப்பதானே அவன் ரட்சிக்கப்படுவான். நீங்க ஏன் என்ன பேசுவானான்னு சொல்றீங்க? வெயிட் பண்ணு. அல்லேலூயா. அவனை நான் வேற வகையா தொடர்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா.
ஹalleluya. ஆமென். அநேக அப்போஸ்தலர்கள் 11 அப்போஸ்தலர் இருந்தாங்க. 120 பேர் மேல் வீட்டு அறையில இருந்தாங்க. யாராவது ஒருவனை கூப்பிட்டு ஹalleluya சவுல் கிட்ட போய் சந்திச்சு அவன் இடத்துல சுவிசேஷத்தை சொல்லிருக்கலாம். ஹalleluya கர்த்தரே இறங்கி வந்து ஒரு ஒளியில அவனை சுத்தி அவன் விளத்துல அவன் கண்ணை குருடாக்கி அதுக்கப்புறம் அனனியாவை அனுப்புறாரு. கைகளை வைத்து ஹalleluya சொல்லாமா? இட் இஸ் தி மெத்தட் ஆஃப் காட். பேதுருக்கு அந்த மாதிரி ஒரு இடைப்படுதல் இல்ல. அல்லேலூயா. பவுலுக்கு அந்த மாதிரி ஒரு இடைப்படுதல் கர்த்தர் கொடுக்கிறார். அவருக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்ணணும் கர்த்தருக்கு தெரியும். Do not question the wisdom of God, method of God, authority of God. ஆமென். நீங்க இப்படி பண்ணிருக்கலாமே, அப்படி பண்ணிருக்கலாம். கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க. கர்த்தர் சொல்றதை செய்யறதுக்கு தான் நம்ப. அல்லேலூயா. ஆமென். நாகமானுக்கு கோபம் வந்ததின் காரணம் என்ன? இவன் நினைச்சது நடக்கல. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க நினைச்சது நடக்காது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நினைப்பது நடக்கும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நான் மனுஷன், நான் மண்ணு, நான் நினைக்கிறது நடக்காது. அவர் நினைச்சதை நான் நினைக்கணும். ரபா தடகலபா கோயிங் இன்டு ஹிஸ் வில். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா ஒரு வார்த்தை அவனுடைய ஊழியக்காரன் சொல்லுதான். அந்த வார்த்தை அந்த நாகமானை மறுபடியும் திருப்பி தேவ சமூகத்திற்கு கொண்டு போகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த சிறு பெண்ணுடைய ஒரு வார்த்தை, இந்த ஊழியக்காரனுடைய ஒரு வார்த்தை நாகமான் சுகம் பெறுகிறதற்கு உதவி செய்தது. அல்லேலூயா. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவோ? ஞான ஸ்தானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம். ஒரு விஷயத்த தெளிவா ஒருத்தர் இடத்துல சொல்லணும். அல்லேலூயா. அவர்களை வெறுப்பேத்தி கோபப்படுத்தி ஒரு சத்தியத்தை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவர்களை கீழ்ப்படிய வைக்கதான் காரியங்களை செய்யணும். அல்லேலூயா. நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவம் பண்ணிட்ட, நீ ஏன் கோவப்படுற, நீ கர்த்தரோட மெத்தடுக்கு வா, இப்படி சொல்லல அவன். அல்லேலூயா. ஒரு பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருப்பீங்களே, இது ஒரு சிறிய காரியம் தானே, இதை அதிகமா செய்யலாமா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அல்லேலூயா. அது அவனை கீழ்ப்படிய பண்ணுகிறது. மகனே, மகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, நீங்க பேசுகிற வார்த்தை மற்றவர்களை கீழ்ப்படிய வைக்கணும். அவங்கள குத்தி கிழிக்க கூடாது. அல்லேலூயா. அவங்க பண்ண பாவத்தை குத்தி காமிச்சு நீ இப்படிதான் பண்ண, நீ தப்புன்னு அவர்களை இன்னும் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிச்சு கொண்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அவளுக்கு ஏத்த மாதிரி ஆனாலும் சத்தியத்தை டைல்யூட் பண்ணாம பேசணும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த சிறு பெண்ணை, இந்த ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்தி நாகமானுக்கு சுகத்தை தந்தது போல அநேகருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கர்த்தர் கட்டளையிடுகிறதற்கு இந்த சிறிய சிறிய நபர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ரீபாலை அங்கர கந்தரகளவா 14வது வருஷம். அப்பொழுது அவன் இறங்கி, அல்லேலூயா, இறங்கணும். You need that humbleness, humiliation. Hallelujah. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது முதலாவது நாம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் humbleness. உன்னை தாழ்த்து. அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். நீ உன்னை தாழ்த்து. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, 2 என் ஜனங்கள் என்னிடத்தில் வந்து தங்களை தாழ்த்தி என் முகத்துக்கு நேராக அவங்க திரும்பி, அல்லேலூயா, அப்பொழுது இந்த தேசத்துல சேமத்து. தாழ்மை, இறங்கு. அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே யோர்தானின் 7 தரம் முங்கின போது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. சில பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, மனம் திரும்பி இருப்பாங்க, ஆனா ஞானஸ்தானம் எடுக்க மாட்டான். ஞானஸ்தானம் எதுக்கு எடுத்துட்டு, அதான் அந்த கள்ளன் வந்து ஞானஸ்தானம் இல்லாம பரலோகத்துக்கு போயிட்டானே, அந்த கள்ளன் கை அடிக்கப்பட்டுச்சு, ஆனா ஞானஸ்தானம் எடுக்கல. அல்லேலூயா. நீ சிலுவையில அறையப்பட்டிருந்தீன்னா நீயும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம். நீ சிலுவையில அறையப்பட்டிருக்கியா? இல்ல, அப்புறம் ஏன் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேற? அல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானத்தை எடுக்கதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? மார்க் 16:16 இந்த வசனத்தை சொல்லுகிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. தண்ணீரில் 7 தரம் பூர்ணமான ஒரு மூழ்குதல். அல்லேலூயா. 7 தரம் மூழ்கின போது
அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். born again. அல்லேலூயா. அவனுக்குள்ள ரட்சிப்பு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? கர்த்தர் உங்களோடு கூட இன்றைக்கு பிரத்யட்சமாய் பேசுகிறார் விசுவாசிக்கிறேன். I didn't plan this sermon. I didn't know that I'm going to talk about Naaman. I don't know I'm going to talk about 2 Kings 5. எனக்கு தெரியாது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு நான் பேச போறேன். ரகில கந்த ரகட கலவா. கர்த்தர் உங்களோடு பேசுகிற எழும்பி நிற்கிற பொல்லாத மரண சொராக்கள், எல்லா மரண சொராக்கள் ரீக மலாதுரா கமேலே எந்தரவே சந்த ரகட கதடவா தீபிடிச்சு எரியட்டு. யோனாவே வழி தப்பி போகிறாய், உனக்காக கர்த்தர் ஒரு மீனை அனுப்பி இருக்கிறார். ரெகிலே கந்த ரோக் ஹபௌலி அந்த ரகட கதட கட கதலவா. உன் தோல்வியான வாழ்க்கையை ஜெயம் தருகிறதற்காக, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளை ஜெயப்படுத்துவதற்காக கர்த்தர் இதோ உன்னை கர்த்தரிடமாய் திருப்புகிறார். வார்த்தையின்படியே, எலிசாவின் வார்த்தையின்படியே அவன் மூழ்கினான். கீழ்ப்படிதலுக்கு அது நிழலாட்டமாய் இருக்கிறது. எப்பொழுது இயேசு யோர்தான் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானில் மூழ்கினாரோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினார். அவருடைய ஊழியத்தை தொடங்கும் நாட்களாய் அந்த நாட்கள் மாறினது. ரகல கட கதட கட கதடபா நதிம கந்தல பட கதடி கட கதடபா மலை கதடபதி நீ கதட கட கதடி கட கதட கட கதடபா. வானங்கள் திறக்கப்படட்டும், தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும், இருளின் அதிகாரங்கள் எரியட்டும், சர்ப்பத்தின் வல்லமைகள் எரியட்டும், எல்லா நாயின் வல்லமைகள், எல்லா தவளையின் வல்லமைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா இருளின் வல்லமைகள், சர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும், எல்லா பில்லிசூனிய குரங்கின் வல்லமைகள் அதன் நாவுகளை வெட்டுகிற சிறு வயதிலிருந்து செய்த எல்லா பாவங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் எரிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிற இயேசுவின் ரத்தம் வந்து கழுவிட்டு ராகபாலா சுரபாலா கட கதடபட கதடபலபா. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ நிரூபிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எலியாவோடு நீ நிரூபித்த போது போல ரகல கதோ God is cleansing somebody right now. God is cleansing and cleaning right now. Ragada gadada gada gadada gada gadada gada gadada ba laboda gadada gada gadada ba. காயங்களை ஆற்றுகிற கர்த்தர் குணமாக்குகிறார். நல்ல சமாரியனாகிய அவர் காயங்களுக்கு தம்முடைய தாட்ச ரசத்தை ஊற்றுகிறார். தீபாராகபலே ரிகல கட கடடபா லோகோடி கட கடடிபா அந்தோராலா சந்தர கட கடல. வானங்கள் திறக்கப்படட்டும், கர்த்தருடைய மகிமை பிரத்யட்சமாய் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். pour your fire Lord, pour your fire. விடாதீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், மௌனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையில தொடு. let your hand touch them Lord, let your hand touch them. ரகிலி கந்த ரகடா லெமுத்வனி மோகமதட கட 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 கதலபா. அற்புத கரம் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். விடாதி மௌனமா இருக்காதே, வாய்களை விரிவாய் தர கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். ரீகிலி அந்தரோ லக்கிமௌரி அந்தல கட 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 கதலவா. சுத்தம் போகாத வாழ்க்கையை நடைபெறட்டும். அப்பா, அந்த நாகமான் எப்படி கண்ணுடைய குஷ்ட ரோகத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டானோ, என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். என்னுடைய தோல்வியான வாழ்க்கையில் இருந்து, என்னுடைய தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். எங்களை மூழ்க பண்ணும், நாங்கள் இறங்குகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். ரகில கந்தல பட கடகா ரிபல கந்த ரபட கடி கட கதடபா அமலகந்த லபட கதடி கட கதடபா அமலிகே ரியாந்தர கட கதட கட கதடபா ரிலிகிரியா அனாகரியாத்தே லிமோகதுனியாக்கே மலிதுனா சந்தர கட கதட கட கதட கட கதலவா. உங்க சித்தத்துக்கு எங்களை முழுமையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். சினங்கள் உம்முடையவர்கள், அடியேனும் உம்முடையவன், ஊழியமும் உடையது. இயேசுவின் மூலம் செவிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. ஒரு பெரிய பிரசன்ஸ் நான் பார்த்தேன். அநேக பேருடைய காயங்களை கழுவுகிறது நான் பார்த்தேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.